நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். धर्मेच अर्थेच कामेच मोक्षेच भरतर्षभ यदि हास्ति तदन्यत्र यन्नेहास्ति न तत्क्वचित्. மகாபாரதத்தில் நாம் விரும்பும் 4 புருஷார்த்தங்களும் கூறப்பட்டுள்ளன. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4மே மக்களால் விரும்பப்படுபவை. அதில் அறம் என்பதுதான் தர்மம். தர்மத்தை பண்ண பண்ண இன்பம் கிட்டுகிறது. அறம் அது நேரே கொண்டு போய் பொருளில் பணத்தை சேர்ப்பதில் விடும். அதிலிருந்தே நாம் புரிஞ்சுக்கணும், தர்மத்தை செய்ய செய்ய கண்டிப்பாக பொருள் கிடைக்கும். வித்யாததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வாது தனமாப்னோதி, தனாத் தர்மம் தத சுகம். இப்போ ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிற 2 விஷயம் சொல்கிறேன். நாம் தர்ம காரியங்களை செய்ய செய்ய அதனால் பணம் நிறைய வளரும் அப்படிங்கிறதும் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பணம் நிறைய இருந்தால் தர்ம காரியங்களை செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சுவாமி நீ 2ல் 1 சொல்லணும். இதிலேருந்து அதுவா, அதுலேருந்து இதுவா? விதையிலிருந்து செடி முளைக்கிறதா, செடியிலேருந்து விதை கிடைக்கிறதா? தர்மத்தை பண்ண பண்ண பொருள் கிடைக்குமா, அல்லது பொருள் இருந்தால் தர்மத்தை பண்ணலாமான்னா 2ம் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பவை தான். நமக்கு ஓரளவு பொருள் இருக்கும்போது மனத்தை நன்கு சமாதானப்படுத்தி கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு தர்மத்தை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த தர்மம், நம்மால் செய்யப்பட்ட தர்மம் நம் தலையையும் காக்கும், நம் கையையும் காக்கும், நமக்கு நிரம்ப பணத்தையும் கொடுக்கும். ஆக கொஞ்சம் பணம் இருக்கும்போதே தர்மத்தை பண்ண ஆரம்பித்தால், மனம் இருக்கும்போதே பிரத்தியாருக்கு நல்லதை நினைக்க ஆரம்பித்தோம்னால் நமக்கும் நல்லது தானே நடக்கும். நாம் பிரத்தியாருக்கு நல்லது நிலைக்கலே, அப்போ நமக்கே நல்லது நடக்காமல் போகும். நம்மிடத்தில் இருப்பதை பிரித்து பகுத்து கொடுக்க வேண்டும். அதில் ரொம்ப உயர்ந்தது அறிவு. தனக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதை பிரத்தியாருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். விதுரருக்கோ எண்ணிலடங்காத அளவுக்கு அனுபவம், அளவிலடங்காத அறிவு. அந்த அறிவை யார் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். அவர் வெறும் அறிவை புத்தகத்தை படித்து படித்து அறிவை வளர்த்துன்றவர் இல்லை, வாழ்க்கையில் கடைப்பிடித்து அதன்படி வாழ்ந்து அதனால் இன்பம் கண்டவர். திருப்தியாக இருக்கார். அவருக்கு இருக்கிறது சின்ன வீடாக இருந்தாலும் அதில் திருப்தி படுறார். அவர் ஒன்று ஓஹோன்னு அரசனும் அல்ல, மந்திரியும் அல்ல, ஏதுமில்லை, ஆனால் திருப்தியாக வாழ்கிறார். ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறது, ஓஹோன்னு கூத்தாடுறது ஒரு பக்கம், ஆனால் திருப்தியாக இருக்கணும் இல்லையோ, அது விதுரரிடத்தில் இருக்கிறது. அந்த திருப்தி இல்லாதபடியால் தான் திருத்தராஷ்டிரன் திரும்ப திரும்ப விதுரரிடத்தில் வருகிறான். நமக்கு நன்மை சொல்லுன்னு கேட்கிறான். விதுரர் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கார், துரியோதனனுக்கு பலம் இருக்குது திருத்தராஷ்டிரா, ஆனால் உடல் வலிமை நிறைய இருக்குது. இன்னும் கேட்டால் பீமசேனனை விட உடல் வலிமையில் பருத்தவன் துரியோதனன்னே சொல்லிடலாம். பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கு நேர போட்டி வைத்தால் நேர்மையான யுத்தத்தில் துரியோதனனை பீமனால் ஜெயிச்சிருக்க முடியுமா என்பது கூட சந்தேகம்தான். ஏன்னா 2 பேருமே உயர்ந்த பலராமனிடத்தில் சீடர்களாக இருந்து அவரிடத்துல தான் கதாயுத்தம் பண்ணுவதற்கு கற்றுக்கொண்டார்கள். கடைசியில் பீமனால கூட நேர சண்டை போட்டு நேர்மையான சண்டையாலே துரியோதனனை ஜெயிக்க முடியவில்லை. இடுப்புக்கு கீழே தொடையில் அடித்தான். அப்புறம்தான் வெற்றி கிட்டித்து. அடித்தது சரியா தப்பாங்கிறத பேசுறதுக்கு அடி இந்த இடத்துல இப்போ வரல. இப்போ அதை கண்ணன் தான் சொல்லி கொடுத்தார். ஏன் சொல்லி கொடுத்தார்? கண்ணன் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கலாமா? அதெல்லாம் சமயம் வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னத்துக்காக அப்படி துரியோதனன் தோத்துட்டாரே, பீமசேனன் ஜெயிச்சுட்டாரே. இத்தனைக்கும் பீமனை விட தோல் வலிமை அவனுக்கு தானே அதிகம். ஒரு அர்ஜுனன்கிறவன் சின்ன குழந்தை ஆட்டம். பீஷ்மரும் துரோணரும் நின்னால் இவன் ஒரு சிறு மீன் குட்டியை போலே, திமிங்கிலத்தை போல பீஷ்மர். இதை பரீட்சித்தே சுகாச்சாரியரிடத்துல சொல்றார். எப்போன்னு சொல்றேன், பாகவதத்தில் 9வது ஸ்கந்தம் முற்று பெற்றது. அதிலே ராமாயண சரித்திரம் எல்லாம் முடிந்து இறுதி வரைக்கும் சூரிய வம்சத்தை சொல்லி சந்திர வம்சத்தை பாதி வரைக்கும் சொல்லிட்டார். 9வது ஸ்கந்தம் முடிந்தது. முடிந்த உடனே 10வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கணும் இல்லையோ. 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் சுருக்கமாக 2-3 ஸ்லோகங்களாலே கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ண சேஷ்டிதம் ஆகியவற்றை சொல்லி சுகாச்சாரியர் முடிச்சுட்டார். பரீட்சித்துக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. யாரை பற்றி நான் ரொம்ப விளக்கமாக கேட்கணும்னு நினச்சிருந்தேனோ, இவர் என்ன அவரை ரொம்ப குறைச்சலாக சொல்லிட்டார். அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி கேட்டான், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னாலும், எங்கள் தாத்தாக்கள்லாம் மகாபாரத யுத்தத்தை ஜெயித்தார்கள்னாலும் 2த்துக்கும் கண்ணனுடைய திருவடி தானே காரணம்.
இல்லைன்னா ஜெயிச்சிருக்க போறாள? நான் உயிரற்ற பிண்டமாய் என் தாயார் கர்ப்பத்திலேருந்து பிறந்தேன், கண்ணன் தான் திருவடியால் தீண்டினான், அதனால தான் உயிர் பெற்று இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா பரீட்சத்துக்கு ஏது உயிர்? இன்னொன்று பாரும், அப்பதான் பரீட்சை சொல்றான், அர்ஜுனனோ தர்மபுத்திரனோ பீமசேனனோ துரோணரையோ பீஷ்மரையோ எதிர்க்கும் வல்லமை படைத்தவர்களே அல்லர்கள். பீஷ்மரும் துரோணரும் திமிங்கிலம்னு சொன்னா இவெல்லாம் குட்டி மீன்களை போலே. அப்படி இருக்கிறச்சே எங்க தாத்தா முத்தாத்தாக்கள் ஜெயிச்சிருக்கார்கள்னு சொன்னால் அது உடல் வலிமையாக அல்ல. துரோணரோடும் பீஷ்மரோடும் உடல் வலிமை அல்லது போர் செய்யும் திறன் இதோட ஒப்பிட்டு பார்த்தால் அர்ஜுனன் தூசுக்கு சமம். அர்ஜுனன் ரொம்ப உயர்ந்தவர் தான். ஆனா இப்ப சொல்றது என்ன, பீஷ்மரோட ஒப்பிட்டால் துரோணரோட ஒப்பிட்டால் இவர் அல்பத்திலும் அல்பம், அவ்வளவு சின்னவர். ஆனா அவர் போய் ஜெயிச்சுட்டாரேன்னு சொன்னால் அப்ப உடல் வலிமை மட்டும் அங்கு காரணம் அல்ல. உடல் வலிமையை காட்டிலும் கிருஷ்ண பலம், கண்ணனம்பெருமானுடைய அருள் அவர்களிடத்திலிருந்து சொல்லியோ அந்த வலிமையால் தான் இவர்கள் இவ்வளவு தூரம் ஜெயித்தார்கள். இந்த பரீட்சித்து பேரனே ஒத்துக்கிறார், எங்க தாத்தா தங்க சக்தியால ஜெயிக்கலே, பொய் பரீட்சித்து பொய் பேச போறது இல்லை. கண்டிப்பா தன்னுடைய தாத்தாக்கள்லாம் தங்கள் சக்தியால ஜெயிக்கலே, பெருமானுடைய சக்தியால ஜெயிச்சிருக்காள்னால் அதுல இருந்தே புரிஞ்சுடணும், உடல் வலிமை என்பது சிறப்பானதாகாது, அது தேவை, ஆனா அது இறுதியான வலிமை ஆகாதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சொல்றார், அமாத்திய லாபா பத்ரந்தே தித்தீயம் பலமுச்சதே. நல்ல மந்திரிகளை வச்சுட்டு இருக்கிறது நல்ல பலம். இப்ப விதுரர் ஏன் தெரியுமோ குத்தலா பேசிட்டு இருக்கார்? ஏன்னால் திருத்தராஷ்டிரா, உன்னுடைய மந்திரிகள்லாம் யாரு? உனக்கு நல்லது சொல்றவாளா இல்ல உனக்கு தீயது சொல்லி கெடுத்துடுறவாளா? ராவணனுக்கு ஒரு மந்திரி இருந்தார், அதே போல நல்லது சொல்றதுக்கு ஆள் இருந்தார். விபீஷணன் ராவணனுடைய தம்பி. என்ன நல்லதை விபீஷணன் எடுத்து சொன்னாலும் ராவணன் காதலை ஏறல. அதே போல மால்யவான் இருந்தார், அவரும் எத்தனையோ சொல்லி பார்த்தார், அப்படியும் கேட்கல. பிரகஸ்தன் முதலானவர்கள் அவள்லாம் நல்ல மந்திரிகள் அல்லர்கள். இதுதான் பெரிய வித்தியாசம். மந்திரிகள் நல்ல மந்திரிகளாக இருந்தால் அப்ப கண்டிப்பா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நன்னா இருக்கும். ஆனா இந்த ராவணனிடத்தில் இருக்கிற மந்திரிகளோ துரியோதனிடத்தில் இருக்கிற மந்திரிகளோ அவ அரசனுக்கு நல்லது சொல்லணும்னு பார்க்கல, அரசனுக்கு பிடிச்சதை சொல்லணும்னு பார்த்தார்கள். எது ராவணனுக்கு பிடிக்குமோ பிடிச்சதா பேசினா நம்மளும் நிறைய சம்பாவனை வாங்கிட்டு போகலாம். எதுக்கு சுவாமி பிடிக்காததை சொல்லிட்டு அவர்களுக்கும் மனக்கசப்பு நமக்கும் மனக்கசப்பு என்ன போற மந்திரியை வச்சுக்கவே கூடாது. அப்ப நல்ல மந்திரியா இருக்கணும், அவர் தடுத்து உரைக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுலே சிறந்த மந்திரி யாரு? ஆஞ்சநேய சுவாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப நல்ல மந்திரியா இருக்கணும், அவர் தடுத்து உரைக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுலே சிறந்த மந்திரி யாரு? ஆஞ்சநேய சுவாமி. ஹனுமான் சுக்ரீவனுக்கு மந்திரியாக இருந்தாரோ இல்லையோ, இந்த ஹனுமானை விட்டு கொடுத்தது வாலி பண்ணிய பெருங்குற்றம். ஹனுமானை வைத்து கொண்டது சுக்ரீவன் பெரிஞ்ச பெரிய நன்மை. ஒரு நல்ல காரியம் பண்ணார்னா ஹனுமானை கூட வச்சுட்டது. ஹனுமானு கூட 5 வானரங்கள் தான். ரிஷமூகம்ங்கிற பர்வதம், அதுல தான் இவர்களெல்லாம் மறைந்திருந்தார்கள். அப்ப ராமனும் லக்ஷ்மணனும் அந்த பக்கமா வருகிறார்கள். கிஷ்கிந்தான்ற அழகான பட்டணம். இப்போ நீங்க போகலாம், கர்நாடகத்துக்கு போனீங்கன்னா ஹம்பி, ஹாஸ்பெட் இதெல்லாம் பழைய நாள் இடங்கள், சிற்பக்கரையில பெயர் பெற்றிருந்த இடங்கள். அதன் பக்கத்துல துங்கபத்ரா, ரொம்ப ஆச்சரியமான நதி ஓடுறது. துங்கபத்ரா நதிக்கரையில் தான் கிஷ்கிந்தை பட்டணம் இருந்தது. அங்கதான் வாலியும் அரசாட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அங்கதான் சுக்ரீவனை அவர் ஓட ஓட விரட்ட ரிஷமூகம்ங்கிற மலை இப்போதும் உள்ளது. அந்த மலையில போய் ஒரு இடத்துல மறைஞ்சுனுட்டார். அப்ப ராமலக்ஷ்மணர்கள் சீதையை தேடிக்கொண்டு அந்த புறமாக வருகிறார்கள். அவர்களுடைய வலிமை, அவ ஒளி, நிற்கிற தோரணை, நடக்கிற பாங்கு, இதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு தோணித்து, இவர்கள் என்ன வாலியோட ஆட்களா இருப்பாளா இல்ல வாலியை தெரியாதவர்களா இருப்பாளா? ஒருவேளை வாலியோட ஆட்களாக இருந்தால் நாம் அழிந்தே போனோம். ஏன்னா வாலியால இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. அவனுக்கு ஒரு ரிஷியினுடைய சாபம் இருக்கு. வாலி ரிஷமூக மலைக்கு வந்தால் அவன் அழிந்து போவான். அதனாலதான் இந்த பக்கமே வராம தவிர்த்துட்டே வரான் வாலி. சுக்ரீவனுக்கு அந்த உண்மை தெரியும். அதனாலதான் எங்கெங்கயோ ஓடினவன், சரி பக்கத்திலே ஒரு இடம் இருக்கு, நாம இங்கேயே மறைஞ்சு நோடலாம்ங்கிறதுக்காக அங்க தப்பிச்சுட்டு இருக்கார். அந்த பக்கத்துல ராமன் வந்துட்டார். இப்ப சுக்ரீவன் நினைக்கிறான், ஒருவேளை வாலி தன்னால வர முடியாதுங்கிறதுக்காக ராமலக்ஷ்மணர்களை அனுப்பி வைத்து நம்மை கொல்ல பார்க்கிறாரோ என்றால் நாம் முடிந்தே போனோம், தப்பிக்க விறகில்லை. இல்லை ஒருவேளை இவ வாலிக்கு தெரிஞ்சவாளா இல்லாமல் வேற யாரானும் இருந்தா அப்ப அவர்களை நம்ம கோட்டியில் சேர்த்து கொண்டு வாலியை எதிர்த்து நாம ஜெயிச்சுடலாமே என்று சுக்ரீவன் நினைத்தான். போய் தெரிஞ்சுன்னு வரணுமே, அவா இன்னார் நமக்கு ஒத்து வருவார்களா, நாம யாருன்னு அவள்கிட்ட எப்படி எடுத்து சொல்லணும்,
எல்லாத்துக்கும் ஆஞ்சநேய சுவாமி தான் உதவினார். நாம் போய் கேட்டுன்னு வரேன்ட்டு வந்தார். ஆனா ராமனுக்கே அடிமையாகி போனார். அவனுக்கு அடிமையானது நல்லதா போச்சு. இவருக்கு தூத்திய சாரத்தியம் பண்ணினா போலே தூதனாக போனது, சுக்ரீவனுக்கு நல்லது செய்தது எல்லாமே ஹனுமான். அதை போல ஒரு நல்ல மந்திரி இருக்கிறது உடல் வலிமையை காட்டிலும் சிறந்தது. இது ரெண்டாவது பலம் இப்ப சொல்லிட்டார். இதே போலத்தான் சுமந்திரன் தசரதனுக்கு எத்தனை நல்லது சொல்றவர் இருந்தார். இப்ப இந்த விதுரனே நல்ல மந்திரி தான், ஆனா அவர் சொன்னது கேட்கவே இல்லையே. ஹனுமான் நல்லாத்தான் சொன்னார். சச்சிவோத்தமன்னு சொல்லுவார்கள். சச்சிவன்னா மந்திரி, மந்திரிகளுக்குள்ளே தலைவன், மந்திரிகளுக்குள்ள மிக உயர்ந்த கருத்துக்கள் உடையவர், அவர் தான் ஆஞ்சநேயர். அதை போல சுமந்திரன் நாட்டில் என்ன செய்தி இருந்தாலும், ராமனை பற்றி என்ன செய்தியா இருந்தாலும் தசரதனிடத்தில் வந்து உண்மையை மறைக்காமல் பேசுவார். இதை போல மந்திரிகள் இருந்தால் கண்டிப்பா அதுதான் ரெண்டாவது பலம். ஆனா உருவாக்குறது சுலபம் இல்லை. முதல்ல சொன்னது தோல் வலிமை. நாமே உடற்பயிற்சி பண்ணி நன்னா குத்துச்சண்டை பயிற்சி எடுத்துட்டோம், தோல் வலிமை வந்துடும். ஆனா மந்திரிகளை உருவாக்குறது அப்படி இல்லையே. இன்னைக்கு யார்கிட்ட முதலாளிகள்கிட்ட பேசி பாருங்க, அவ சொல்றது, சுவாமி ஆள் கிடைக்கவே இல்லை, ஆளை சூஸ் பண்றதும் கஷ்டமா இருக்கு, ரெக்ரூட் பண்றது கஷ்டமா இருக்கு, ரீட்டைன் பண்றது எல்லாத்த விட கஷ்டமா இருக்கு. வர்றவாள்லாம் 10 மாசம் 1 வருஷம் இருக்கா, உடனே கிளம்பி போய்ட்றா. இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த முதலாளி நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பிடிக்கல, மற்றொரு இடத்துக்கு போவோம். சாதாரணமாக அந்த இடமா அப்படித்தான் இருக்கும்னு வச்சுங்க. ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, இங்கே இருந்து பழகிட்டோம். இங்கேருந்து இன்னொரு இடத்த பார்க்கச்சு அது ரொம்ப நன்னா இருக்க மாதிரி இருக்கும். அங்கே போனப்புறம்தான் அந்த சாயமத்தனையும் வெளுக்கும். ஆனால் யாருக்கும் கஷ்டம், எந்த வேலைக்கும் இன்று ஆள் கிடைப்பதில்லை. ஒரு உழவுக்கு ஆள் கிடைக்கிறதா? எந்த நிலச்சுவாந்தாரோ அல்லது உழவாளியோ, ரெண்டு பக்கம், இந்த எண்டும் கேளுங்க அந்த எண்டும் கேளுங்க, எந்த உழவாளிகிட்ட பேசி பார்த்தாலும் அதில் ஒன்றுமே இல்லையே சுவாமி, வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னே தெரியல, நாங்கள் பாட்டுக்கு ஏதோ கூலி வேலைக்கு போயிட்டோம். அப்போ எல்லாரும் கூலி வேலைக்கு போயிட்டா உழவு தொழிலை யார் பார்க்கறது? ஒரு பக்கம் உழவு பண்டங்கள்லாம் விலையேறி போகிறது, இல்லை திடால்னு அதற்குரிய விலை உழவர்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது. இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஆழ்படுற சொல்லியோ. இதெல்லாம் எதனாலே? ஆழ கட்டுப்பாடோடு வளர்த்து அவர்களுக்கு நன்கு பயிற்சி கொடுத்து நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த எண்ணத்தோடு அவளை வர வைக்கிறது நடக்க மாட்டேங்கிறது. ஒரு லட்சியம் இருக்க ஒருத்தருக்குன்னு வச்சுங்க, அவர் கூட அந்த லட்சியத்துல பங்கு கொள்றதுக்கு ஒரு 10 பேர் இருக்கணும். ஒரே கோல், லைக் மைண்டட்னஸ் சொல்றாளோ இல்லையோ, லைக் மைண்டடா இருந்தால்தான் எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்க முடியும். இப்ப இவருக்கு வேற லட்சியம் இலக்கு, எனக்கு வேற இலக்கு, நாங்க 2 பேரும் கைகோத்துன்னு சாதிக்கலாமான்னு பார்த்தால் சுலபத்தில் நடக்காது. ஆக அரசனுக்காகவே வாழக்கூடிய மந்திரி கிடைத்து விட்டால் அதுதான் மிகச்சிறந்த பலம். யாரை போலே? ஹனுமானை போலே, சுமந்திரனை போலே, இதோ இதை பேசிக்கொண்டிருக்கும் விதுரரை போலே. இதை போல மந்திரிகள் கிடைத்தா ஒப்பில்லை. அதுக்கப்புறம் 3 சொல்றார், திருத்தீயம் தனலாபந்து பலமாகுர் மனிஷினா. 3வது நிறைய பணம், தனலாபம். தனம் இருந்தா தான் இந்த லோகத்துல வாழ்க்கை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. இந்த தனத்தை கண்டாலே பிடிக்காத நஞ்சியர்ங்கிற ஆச்சாரியன் எழுந்துருளி இருந்தார். ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார், எம்பாருடைய சிஷ்யர் ஸ்ரீ பராசர பட்டர், பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். அந்த சுவாமியினிடத்தே ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு எஸ்ஸே, ஏதோ ஒரு ரைட்டிங், அதை எழுதி அந்த கட்டுரையை கொண்டு வந்து சுவாமி இடத்துல கொடுக்குறார். இது நன்னா இருக்கான்னு பார்த்து சொல்லும். திருவாய்மொழியை போல ஒரு நூலுக்கு இந்த சுவாமி விளக்கம் எழுதியிருக்கார். இந்த விளக்கத்தை வாங்கி நஞ்சியர் படித்து பார்த்தார். சுமாராக இருந்தது, ஓஹோன்னு இருந்ததுன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருந்தது. அவர் அதே இருக்கட்டும் நன்னா தான் இருக்குது, ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு ஏற்றதாக இருக்கும், வர்த்ததாம் அபிவர்த்ததாம், இன்னும் உம்முடைய திருப்பணி நன்றாக தொடரட்டும் என்று சொல்லி புஸ்தகத்தை கையில் கொடுத்தார். நஞ்சியருடைய சிஷ்யாலாம் பார்த்துருந்தவா கேட்குறா, அதான் அவ்வளவு நன்னா இல்லையே, அப்படி இருக்கிறச்சு அது இருக்குன்னு ஏன் கொண்டாடி கொடுத்தீர்? இத்தனைக்கு நீர் சன்னியாசியாச்சே, யாருக்காக இதை போல் விட்டு கொடுத்து பேச வேண்டும்? அந்த சுவாமி சொல்றார், ஏதோ மெனக்கட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார், நிறையா முனஞ்சி எழுதியிருக்கார். ஆழ்வார் சொன்னத்துக்கு அப்படியே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவு நன்னாத்தான் இருக்கு. இவரோ பணக்காரர், எல்லாருக்கும் நிறைய கைங்கரியம் பண்ணுகிறார். அப்படி இருக்கிறச்சே நாம சட்டுன்னு நீர் எழுதினது ஒண்ணுமே நன்னா இல்லைன்னு சொல்ல போக அவருக்கு மன வருத்தம் ஏற்பட்டு அவர் பண்ணும் தொண்டுகளை எல்லாம் நிறுத்தினுட்டார்னா, மொத்தமா தப்பா எழுதியிருந்தார்னா சரி தப்புன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு தேவலே, அவரோ பணக்காரராக இருக்கார், அந்த தனம் அந்த பணம் கைங்கரியத்துக்கு தேவைப்படுகிறது, எதற்காக அதை விட்டு கொடுக்க வேண்டும்? அதனால தான் ஒரு நல்ல வார்த்தையா இருக்கட்டுமே சொல்லி வைத்தேன். என்ன சன்னியாசி அப்படின்னு சொல்றது 800-900 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்ப இருந்த ஒரு சன்னியாசியும் ஏற்றுக்கொள்வார் என்னால் பொருள் கண்டிப்பாக தேவை. அனுபவத்துக்கல்ல, சுகத்துக்கல்ல, போகத்துக்கல்ல, இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் பணி செய்வதற்கும் கூட பொருள் தேவையாயித்தே. புலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்வரும் பருடும் என ஆச்சரியமா திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி முதல் பதிகத்திலேயே பாடியிருக்கார். குலந்தரும் உயர்ந்த குலத்தை கொடுக்கும், செல்வன் தந்திடும் பணத்தையும் கொடுக்கும். அப்ப மூணாவது படிக்கட்டு தாண்டிட்டோம். இருக்கிறதுலேயே தோல் வலிமை ரொம்ப சுமார், அதை விட மந்திரிகளுடைய வறுமை ரெண்டாவது, பணத்தின் அருமை மூணாவது, அதுக்கப்புறம் நாலாவது நம் தந்தையார் பாட்டனார் முப்பாட்டனார் ஆகிற குலத்தின் பெருமை. இப்ப பாடின்னு இருக்கிற வியாசர் எப்படிப்பட்டவர்? வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோநிதின். மிக உயர்ந்த குலத்தில் பிரம்மா, அவர் பிள்ளை வசிஷ்டர், அவர் பிள்ளை சக்தி, அவர் பிள்ளை பராசரர், அவர் பிள்ளை வியாசர், அவர் பிள்ளை சுகாச்சாரியர். அப்ப தாட்டனார்களால ஏற்பட்ட பெருமை எவ்வளவு? அந்த பெருமை இருந்துடுத்து நமக்கு இத்தனை நாளும் ஏழாட்காலும் பழிப்பிலோம், குடிகுடி ஆட்செய்கின்றோம், வழி வழி வந்து ஆட்செய்கின்றோம், வெகு நாட்களா இந்த கைங்கரத்தில் இருந்தோம்னாலே மக்கள் சட்டென்று நம்மை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இதுதான் நாலாவது பலம்.